இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு முட்டை மசாலா ஃப்ரை செய்யலாம். அதுக்கு 6 முட்டை அவிச்சு எடுத்துருக்குறோம். ஆறின பிறகு தோல் எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணிக்கோங்க. மஞ்சக்கரு தனியாகவும் வெள்ளைக்கரு தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இது மாதிரி. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 பிஞ்ச் சீரகம் வந்து நமக்கு பொரிஞ்ச பிறகு 150 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நமக்கு பாதி அளவு வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு தட்டியது, ஒரு 3 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி, அதாவது 3 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க, மணமாக இருக்கும். மல்லி இலை போட்டுட்டு 4 பெரட்டி விட்டுட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் கருவை இப்போ போட்டுட்டு மஞ்சள் கருவை லேசாக உடச்சி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் கறி மசால் பொடி, 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/4 ஸ்பூன் காயப்பொடி, 1/4 ஸ்பூன் உப்பு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும். 2-3 நிமிடத்துக்கு நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிருங்க. இப்போ நம்ம வெள்ளைக்கருவை எடுத்துகிட்டு அந்த குழிக்குள்ளே முட்டை மசாலாவை ஃபஸ்ட்டு வச்சுட்டு மேலே கவர் பண்ணிக்கோங்க. 1 சைடு மட்டும் நம்ம கவர் பண்ணால் போதும். பாருங்கள் இது மாதிரி நம்ம கவர் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் முட்டை மசாலா வச்சு எடுத்து வச்சாச்சு. ரவை எடுத்துக்கலாம். இந்த ரவையில் அந்த முட்டையை எடுத்து அப்படி ஒட்டி விட்டுக்கோங்க. ரவை ஒட்டுற மாதிரி லேசாக அழுத்தம் கொடுத்து பாருங்கள் இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லா முட்டையும் நம்ம அந்த ரவை ஒட்டுற மாதிரி லேசாக அப்படி அழுத்தம் கொடுத்திங்கன்னா அது ஒட்டிக்கும். அதுவும் எடுத்து வச்சாச்சு. இப்போ தவாவில் 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. இப்போ முட்டையை போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 நிமிடத்துக்கு நீங்கள் வேக வச்சுக்கணும். ஒவ்வொரு சைடும் 2 நிமிடங்கள் வேக வச்சுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டாச்சு. அந்த சைடும் திருப்பி விட்டு அந்த சைடும் நீங்கள் 2 நிமிடத்துக்கு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளவே தாங்க, முட்டை மசாலா ஃப்ரை நமக்கு அருமையாக நல்ல டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். நம்ம ஆயிலை இதில் ரொம்ப யூஸ் பண்ணலை. மொத்தமே 2-3 ஸ்பூன் தான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பெரியவங்களுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம். அவங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுப்பீங்க. அவ்வளவு அருமையாக ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ மக்களே.